அன்பிற்கும் பாசத்திற்கும் அடிமையான மேசராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. மேசராசி சமாதானத்தையும் அமைதியையும் அதிகமா விரும்பக்கூடியவங்க. கடினமான வேலையை கூட ரொம்ப ஈஸியா எந்த ஒரு இடத்துலயும் செஞ்சு முடிக்கிற சக்தி கொண்டவங்க. உறுதியான மனம் கொண்டவங்க. எடுத்த வேலையை சரியா முடிப்பீங்க. ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன்னு சொல்ற மாதிரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அந்த முடிவுல இருந்து மாற மாட்டீங்க. அதே மாதிரி யாரையும் சார்ந்து வாழக்கூடாது, உழைப்பால மட்டுமே முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற மேச ராசிக்கு சனி பகவானினுடைய பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து 7.5 சனியா ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஆரம்பம்ங்கிறது வெறிய சனியாவும் தொடங்குச்சு. என்னதான் சனி பயிற்சிங்கிறது உங்களுக்கு வந்து பாதிப்பை கொடுத்தாலும், அது செய்யாதுன்னு சொல்லி இருந்தாலும், மேசத்துக்கு உள்ளுக்குள்ள மனசு எப்படி இருந்துச்சுன்னா, எப்பதான் அந்த சனீஸ்வர பகவான் வேலையை காட்ட போறாரோ தெரியலையே, ஆல்ரெடி அந்த ஆள் வந்துட்டு நல்ல நிலையில இருந்தப்ப கூட பெருசா எந்த மாற்றமும் இல்லப்பா, தெய்வமே என்னை விட்டுருங்கிற மாதிரி பயத்தோட நம்ம வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு இல்லையா. மேசம் இதை மறுக்க முடியுமா? ஆனா இந்த கெட்டதுலயும் ஒரு நல்லதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. என்னதான் உங்களுக்கு வந்து 7.5 சனி தொடக்கமா இருக்கட்டும், விரய சனி தொடக்கமா இருக்கட்டுங்க, சனீஸ்வர பகவானினுடைய பாதிப்பு அப்படிங்கிறது இருந்துகிட்டு தான் இருக்கும் இல்லையா. அதுல ஒரு மாற்றமா ரொம்ப பயப்படாதீங்கப்பா வந்துடுறேன் அப்படிங்கிறத வாத்தியார் வந்து பாத்தீங்கன்னா நம்மளை அடிக்கிறதுக்கு ஒரு குச்சி எடுத்துட்டு நிக்கிறாரு, நம்மளும் வந்து கையை நீட்டிட்டு நிக்கிறோன்னு வைங்க. அந்த சமயத்துல பிரின்சிபால் கிட்ட இருந்து ஏதாவது ஒரு அறிக்கை வருதுன்னா, சார் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாருன்னு சொல்லிட்டேன், அந்த சமயத்துல நம்மளை அடிக்கிறத விட்டுட்டு அந்த வாத்தியார் வந்து நம்ம கிளாஸ் ரூமை விட்டுட்டு போனா எப்படி இருக்கும்? அதே போல நம்மளை அடிக்கிற சமயத்துல அவருடைய பீரியட் முடிச்சுட்டா எப்படிங்க இருக்கும்? பெல் அடிச்சிட்டாங்க, வீட்டுக்கு போறக்கூடிய சமயம் வந்துருச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டம் தான் மேசராசிக்கு கை கொடுக்க போகுது. அடுத்த 138 நாட்கள்ல உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமே நிகழ போகுதுங்க. எதெல்லாம் வந்து தப்பா இருந்துச்சோ, எதெல்லாம் வந்து பாதிப்பா இருந்துச்சோ, எதெல்லாம் சிக்கலா இருந்துச்சோ எல்லாமே சீராக போகுது. இந்த சனி வக்ர பயிற்சிங்கிறது ராஜாதிராஜ வாழ்க்கைய மகா பொற்காலத்தை மேசராசிகளுக்கு கொடுக்க போகுது. கேட்கவே வந்துட்டு ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்குங்க, வியப்பாவும் இருக்கும். காரணம் நான் முன்னாடி சொன்னதுதான், நிறைய விஷயங்கள் ரெடியா இருக்கிற நேரத்துல ஒருத்தர் வந்து நம்மளை காப்பாத்தி எப்படி இருக்கும். அதே மாதிரிதான் நிறைய விஷயங்கள் சனீஸ்வர பகவான் வந்து உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காம 138 நாட்கள் வக்ரகதியில பின்னாடி நோக்கி போயிடுறாரு. ஓகேங்களா? சோ அதன் காரணமாக மேச ராசிக்காரங்க அதிர்ஷ்ட ராசிக்காரர்களா மாற போறீங்க. நிதி ரீதியா, வணிகம் ரீதியா, தனிப்பட்ட வாழ்க்கை ரீதியா நல்லா இருக்க போறீங்க. ஏதாவது இப்ப வந்து இவர் வந்து என்ன பண்றாருன்னா, சனீஸ்வர பகவான் மீன ராசி பயிற்சி அறிஞ்சிருக்காரு. ஜூலை மாதம் 13ஆம் தேதி சனி பகவான் மீன ராசியில வக்ரமாக போறாரு. சனி பகவான் மீன ராசியில 138 நாட்கள் வக்ர நிலையில இருக்கிறதுனால உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க போகுது. இதோட நவம்பர் மாதம் 28ஆம் தேதி அன்னைக்குதான் நேரடியா மீன ராசிக்கு திரும்ப போறாரு. வக்ரம்னா என்னங்க? பின்னாடி நோக்கி நகரக்கூடியது. ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் மெதுவா நகரக்கூடியவர். இந்த 138 நாட்கள்ல அவர் பெருசா உங்களுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டாரு. ஒண்ணே இல்லைங்க, உங்க வீடு தேடி ஒரு திருட வந்துட்டான். ஆனா அந்த திருட என்ன பண்றான்? பதட்டத்திலயும் பயத்திலயும் மற்ற இடங்கள் எல்லாம் திருடன தங்கோ, வைரோ, வைடூரியோ, பெரிய பெரிய பண மூட்டைகள் எல்லாம் அவங்க வீட்டுல வச்சுட்டு போனா எப்படி இருக்கும்? அப்படி திடுக்குன்னு இந்த வாழ்க்கை மாதிரி திடீர் அதிர்ஷ்டங்கள் வாழ்க்கையில எட்டி பார்க்க போகுது. அதை கரெக்டா பயன்படுத்திட்டா மட்டும் போதுங்க, உஷாரா இருந்துட்டா போதும். இதன் காரணமாக இந்த சனி பகவானோட வக்ர பயிற்சியினால மேச ராசிக்காரங்களுக்கு நிதிநிலை வலுவா இருக்க போகுது. உங்களுடைய பயணங்கள் கூட நல்ல பலனை கொடுக்க போகுது. பண வரவு அதிகமாக போகுது. நல்ல செய்திகள் கிடைக்க பெறுவீங்க. வணிக ரீதியா நிலைமைங்கிறது வலுவா இருக்க போகுதுங்க. இதே மாதிரி உங்களுக்கு சாதகமான பலன்களை தான் கொடுக்க போகுது. எதிரிகள் எல்லாமே உங்களுக்கு தீங்கு செய்ய முடியாத அளவுக்கு கை கட்டி வாய்ப்பொத்தி நிற்பாங்க. நிதி ரீதியாகவும் வணிக ரீதியாகவும் நல்ல பலன்களை பெறுவதனால நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் நினைச்ச மாதிரி வாழ்க்கையை மாத்திக்க போறீங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கெல்லாம் ஆளுங்கட்சிக்கிட்ட இருந்து ஆதரவு கிடைக்குங்க. இதோட தைரியம் வந்து அதிகமாகும். உயர் அதிகாரிங்க பதவியில இருக்கீங்களா, தனியா அரசாங்க உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளினுடைய ஆரோக்கியத்துல மேம்பாடு இருக்குங்க. கல்வியில வெற்றி கிடைக்கும். அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணீங்கன்னா அந்த முயற்சிகள் பலித்தமாகும். அரசு அதிகாரிகளாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. தொழில் ரீதியா வெற்றி பெறுவீங்க. மரியாதை அதிகமா கிடைக்கும். வியாபாரத்துல எல்லாம் கூட்டு தொழில் செய்யறவங்களுக்கு எல்லாம் உங்க முயற்சிகள் வந்து பலிக்குங்க. தன்னம்பிக்கை அதிகமாகும். ஒட்டுமொத்தமா சனி பகவானினுடைய அருள் பெற்று மேசம் சிறப்பா இருக்க போறீங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா மேச ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் கொடுக்கக்கூடிய பலன்கள்ல கொஞ்சமா தான் இப்ப பார்த்திருக்கோங்க.
விரிவா பார்க்கலாம். முதல்ல மனசுல வந்து குழப்பம் சூழ்ந்துட்டே இருக்கு. ஒரு தெளிவில்லாத நிலையில உங்க குழப்பத்துக்கு பிறகு மனசுக்கு ஒரு தெளிவு பிறகுது. திட்டமிடாம நீங்க செய்யக்கூடிய காரியங்கள்ல கூட இப்போ பலன் கொடுக்க போகுதுங்க. மனசை வந்து ஒருமுகப்படுத்த முடியாம என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம உங்களுக்கு மனசுல தெளிவு இருக்கிறதுனால எந்த ஒரு செயல்பாடுமே திட்டமிட்டு அழகா செஞ்சு முடிக்க போறீங்க. மற்றவங்களோட மனசை வந்து துல்லியமா அறிஞ்சுக்க போறீங்க. உங்களுடைய பிள்ளைகள் வந்து ஆன்மீகத்துல ஈடுபடுத்துவீங்க. பேச்சை கேட்டு நடப்பாங்க. உங்களுடைய மனசை உறுத்திக்கிட்டே இருந்த பிரச்சனைகள் எல்லாமே இப்ப வந்து விலக போகுதுங்க. மாற்றங்கள் நிறைய வரப்போகுது. இந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு கூட உங்களுக்கு சாதகமா ஏற்படும். நீயா நானான்னு பாத்துக்கலான்னு சொல்லிட்டு கேஸை போட்டு இழுத்துட்டு இருந்தவங்க அந்த வழக்குகள்ல உங்களுக்கு விட்டு கொடுத்து போயிருவாங்க. உங்க பேச்சுல கடமை உணர்ச்சி வந்து வலுவா இருக்கும். ரொம்ப நியாயக்காரங்கப்பா இவங்க, நியாயத்தையும் தர்மத்தையும் அந்த அளவுக்கு கடைபிடிக்கிறாங்க அப்படின்னு மத்தவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு, அதாவது நியாய மட்டுமே பேசக்கூடியவங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர போறீங்க. புதுசா வீடு கட்டி குடியேறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்குங்க, கிடைக்க போகுது. தடைப்பட்டிருந்த பயணங்களை இப்ப மேற்கொள்வீங்க. நெருங்கிய உறவுக்காரங்க நண்பர்கள் கிட்ட இருந்து வந்த விரோதங்கள் மறையுது, முன்னேற்றங்கள் உண்டாகுது. நண்பர்கள் எல்லாமே நீங்க எதிர்பார்த்ததுக்கு மேல உங்களுக்கு உதவிகளை செய்வாங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசாங்க துறைகள் மூலமா எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். உத்தியோக பணிகள் இருக்க இந்த பயிற்சியின் மூலமா நிறைய உறவுகள் வந்து கிடைக்குங்க. மேலதிகாரிகள் உங்க பேச்சுக்கு செவிசாய்ப்பாங்க. அலுவலகத்துல உங்களுக்கு மரியாதை வந்து உயரும். விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். அதே நேரம் வந்து யாரை பத்தி பேசாதீங்க, யார பத்தியுமே யோசிக்காதீங்க. கூட வேலை பாருங்க, நட்பை மட்டுமே காப்பாத்தி வச்சுக்கோங்க. அடுத்து வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க, கஸ்டமர் கிட்ட நிதானமா கோவப்படாம நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது. இதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கிட்டா நல்ல லாபத்தை அள்ளி எடுத்துடலாங்க. மற்றபடி கடுமையான போட்டிகளா இருந்தாலுமே சாதுரியமா சமாளிச்சிருவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல வெற்றி அடைவீங்க. கூட்டல உங்களுக்கு சாதகமா நடந்துக்குவாங்க. அதே மாதிரி புதுசா முதலீடு பண்ணலாம் அப்படின்னு ஏதாவது சமயம் வந்துச்சுன்னா கவனமா இருக்கணும். அடுத்து அரசியல்வாதிகளுக்கு போட்டிகள் இருக்கும். தொண்டர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. உங்க முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறுங்க. கட்சி தலைமை கிட்ட நல்ல பேர் வாங்குவீங்க. சமூகத்துல உங்க அந்தஸ்து குறையாம இருக்க போகுது. நண்பர்கள் மூலம் எதிரிகள் கிட்ட எல்லாம் வந்துட்டு ஓட விட்டுருவீங்க. அதே போல பேச்சுக்களால நிதானம் தேவை. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு புதிய வாய்ப்புகள் எல்லாமே தேடி வரும். அதுல உங்க திறமைகளை வெளிப்படுத்தி செல்வாக்கு பெற போறீங்க. பணவரவு அமோகமா இருக்குங்க. கடினமா உழைப்பீங்க. புதுசா வண்டி வாகனம் வாங்குவீங்க. வெளிநாட்டு பயணங்கள் போயிட்டு வருவீங்க. சகல வித்தகங்களையுமே சௌபாக்கியம் உண்டாகுதுங்க. அடுத்தது பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் கணவர்கள் கிட்ட அன்பு அதிகமாகுது. உறவுக்காரங்கள் அவங்கள அனுசரிச்சு போவாங்க. பணவரவு சீரா இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல எந்த ஒரு குறைவுமே இருக்காதுங்க. ஆரோக்கிய சுற்றுலா போயிட்டு வருவீங்க. ஆனா எங்கேயும் சரி எப்பவும் சரிங்க, பேசும்போது நிதானம் ரொம்பவே தேவை. மாணவ மாணவிகள் கல்வியிலும் விளையாட்டிலும் சரி வெற்றி கொடி நாட்ட போறீங்க. ஆனா எது செய்யறதுக்கு முன்னாடியும் யோசிச்சு செய்யணுங்க. படிப்பு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தடவைக்கு 2 தடவை படிக்கணும். அதே போல உங்க பெற்றோர் சொல்றதையும் ஆசிரியர் சொல்றதையும் கேட்டு நடந்துக்கோங்க. நிறைய இடத்துல நல்ல மதிப்பெண்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. எந்த ஒரு விஷயத்தையும் யோசிச்சு முடிவு பண்ணுங்க. அதிர்ஷ்டத்தை நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கறத மட்டும்தான் சனீஸ்வர பகவான் பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அடுத்தது 11 வயதான பெண்மணிகளா இருந்தீங்கன்னா ஆரோக்கியத்திலையும் அக்கறைங்களும் தேவைங்க. மருத்துவ செலவுகள் கொஞ்சம் கூடுமான வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஆரோக்கியத்துல அக்கறை வச்சுட்டா போதும், அதையும் செஞ்சிடலாம். திருமண வயசுல இருக்கவங்களுக்கு நல்லபடியா வரனமையும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. அடுத்தது 12வது அலைச்சல் இருந்தாலுமே பின்னாடி நல்ல பலன்கள் உண்டாகும். நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்குங்க. ஆரோக்கியத்துல கஷ்டத்தை கொடுத்தாலும் நன்மையை உடனே கொடுத்துருவாரு. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கடன் வாங்கி புதுசா எதுவும் முதலீடு பண்ணிடாதீங்க. வியாபாரம் செய்யறவங்க சட்டுன்னு ஒரு வியாபாரத்தை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி வேற ஒரு வியாபாரத்துல நீங்க இறங்கவே கூடாது. அப்படி செஞ்சீங்க அப்படின்னா நிறைய ஒரு விஷயங்கள்ல கீழே போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. மேசராசி திரும்ப திரும்ப சொல்ற சனீஸ்வர பகவான் உங்களுடைய பொறுமையை வந்து சோதிப்பாரு. கஷ்டத்தை கொடுப்பாரே தவிர்த்து உங்களை வந்து கஷ்டத்துல தள்ள மாட்டாரு, கீழே இறக்கி விடுவாரு. ஆனா அவரே தான் மேலேயும் தூக்கி விடுவாரு. அதனால அவர் கவனிச்சு